ஜனவரி மாதத்தில் ஊடகவியலாளர்களாகிய நாங்கள் கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருகின்றோம். காரணம், எங்களுடைய மக்களினுடைய உண்மை தகவல்களை, அதாவது மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை வெளிக்கொண்டு இருக்கின்ற நோக்கோடு மிகவும் காத்திரமாக செயற்பட்ட ஊடகவியலாளர்கள் கடந்த 2009க்கு முன்னர், குறிப்பாக அந்த யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே அதிகளவான ஊடகவியலாளர்கள் தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த காரணத்தினால் சுட்டு கொல்லப்பட்டும் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஜனவரி மாதத்தை பொறுத்தளவிலே எங்களுக்கு சுப்பிரமணியம் சுகீர்தராஜன் அண்ணா 2006ஆம் ஆண்டு திருகோணமலையில் நடைபெற்ற 5 மாணவர்களினுடைய படுகொலை தொடர்பான உண்மைகளை வெளிக்கொணர்ந்த காரணத்தினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்று லசந்த விக்ரமதுங்க அவர்கள் ஜனவரி மாதத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஜனவரி மாதத்திலேயே பிரதி டெக்னாலஜி அவர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று ஜனவரி மாதத்திலே அதிகளவான ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு ஊடகவியலாளர்கள் ஜனவரி மாதத்தை கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருகின்றார்கள். அந்த வகையிலே முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இன்று இந்த ஊடகவியலாளர்களை நினைவேந்துகின்ற அதே வேளையிலே நாங்கள் இந்த விடயம் தொடர்பான துண்டு பிரசுரம் ஒன்றை மக்களுக்கு விநியோகிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அஞ்சலி நிகழ்வினுடைய ஆரம்ப நிகழ்வாக சுப்பிரமணியம் சுகீர்தராஜன் அண்ணா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கான மலர் மாலையினை அணிவிக்குமாறு ஊடகவியலாளர் சுமந்தன் அண்ணா அவர்களையும் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலையை அணிவிக்குமாறு ஜெயம் ஜெகன் அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.